வணக்கம் நண்பர்களே. உங்க உடம்பு எப்பொழுதும் குளிர்ச்சியாகவும், இளமையாகவும், ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டுமா? அப்படின்னா, உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண காய்கறிய நீங்க எடுத்துக்கிட்டா போதும். அந்த காய்கறி தாங்க வெள்ளரிக்காய். ஏன்னா நம்ம வெயில் காலம் வந்துட்டாவே, அது வெள்ளரிக்காய் சீசனாவும் இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும். ஸோ நம்ம தினமும் சாப்பிடும் இந்த வெள்ளரிக்காய், இத்தனை மருத்துவ ரகசியங்கள் இதுல இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு நெறைய மருத்துவ குணங்கள கொண்டது. நம்ம என்ன நெனைப்போம், ஸோ வெயில் காலத்துல அது சீசன்ல கிடைக்குது. ஸோ அந்த வெயிலுக்காக தன் தாகத்த தீர்க்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னு நினைச்சு நம்ம வெள்ளைக்காயை வாங்கி சாப்பிடுவோம். இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறையா, ஆனா மருத்துவ குணங்கள கொண்டது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கை மாறிடும். வெள்ளரிக்காங்கிறது ஒரு சாதாரண காய் மட்டும் இல்லைங்க. இது ஒரு இயற்கை மருந்து. 95% வந்து தண்ணீரை கொண்டது. உடல்ல எப்பவுமே குளிர்ச்சியா வச்சிருக்கக்கூடிய ஒரு காய்னா அது வெள்ளரிக்காய் தான். இதுல நிறைய விட்டமின்ஸ்கள், மினரல்ஸ்கள் நிறையாவே நிறைஞ்சிருக்குது. தமிழகத்துல வெள்ளரிக்காய் அதிகமா பயன்படுத்துவது சாலடு, ஜூஸ் இல்லைன்னா பச்சையா சாப்பிட்றது. இதனுடைய உண்மையான சக்தி தெரியாம நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனா இதனுடைய உண்மையான சக்திகள் தெரிஞ்சா நீங்க விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு இதனுடைய அற்புத நன்மைகளை கொண்டது. முதலாவது உடலை குளிர்விக்கும் சக்தி கொண்டது. வெள்ளரிக்காய் இயற்கையாகவே ஒரு இயற்கை ஏசின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடாது. உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் ஹீட் ஸ்ட்ரோக் வராம தவிர்க்கிறதுக்கும் வெள்ளரிக்காய் வந்து பயன்படுது. கோடை காலத்துல மிகவும் அவசியமான ஒரு காயா பயன்படுது. தினமும் காலையில நம்ம வெள்ளரிக்காயை சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடல் எப்போதுமே குளிர்ச்சியாகவே இருக்கும். சோர்வு குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, சர்ம அழகுடைய ரகசிய தாங்க. வெள்ளரிக்காய் பியூட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காய் தாங்க. முகத்துல வச்சோம்னா கருமை குறையும். நிறைய பேர் நம்ம கருவளையத்துக்காக கண்ணில் கட் பண்ணி ரவுண்டா கட் பண்ணி வச்சிருப்போம். நீங்க பார்த்துருப்பீங்க. அது எதுக்காகனா கருமையை நீக்கிறதுக்கு. முகமும் பளபளப்பாகும். பற்கள், முகங்கள்ல இருக்கக்கூடிய பருக்கள் எல்லாமே குறையும். கண்ணுக்கு கீழே வரக்கூடிய கருவளையத்துக்கு வெள்ளரிக்காயை நம்ம துண்டு துண்டா கட் பண்ணி 10 நிமிடம் வச்சோம்னா அந்த டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். நேச்சுரலாகவே இயற்கையாகவே நம்மளுக்கு இது ஒரு என்ன சொல்றது, இயற்கை ஃபேஸ் க்ரீமுக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ வெள்ளரிக்காய் ப்ளஸ் தயிர் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோவை கொடுக்கக்கூடியது. ஸோ இயற்கையானது, எந்த ஒரு பக்க விளைவும் இது ஏற்படுத்தாது. அதனால இதை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஏன்னா நம்ம முகங்களுக்கு ஒரு நல்ல க்ளோயிங்கை தரக்கூடியதான் இந்த வெள்ளரிக்காய். இதில் நம்ம ஃபேஸ் பேக்காக வந்து நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கிடலாம். அடுத்து வெள்ளரிக்காய் வந்து உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பார்த்துடலாம். இதயத்துக்கு ஆரோக்கியமானது. வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், வெள்ளரிக்காயில் பொட்டாசியம் ஒரு சத்து இருக்கு. அது இதயத்திற்கு ரொம்பவும் பயன்படக்கூடியது. பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கும் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வருது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வெள்ளரிக்காய் வந்து பயன்படுது. தினமும் சாப்பிட்டு வந்தால் ரத்த ஓட்டமும் சீராக இயங்கும், இதயம் பாதுகாக்கப்படும். அடுத்த நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் பயன்படுது. வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான சிறந்த உணவாக வெள்ளரிக்காய் பயன்படுது. ஏன்னா இதில் வந்து கலோரிகள் மிகவும் குறைந்தது, நீர்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. நம்மளுடைய பாடி எப்பவுமே டீஹைட்ரேட்டாகவே வச்சுக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் வந்து பயன்படுது. டயட்டில் வந்து சேர்த்துக்குவாங்க எல்லாருமே. காலையில் வெள்ளரிக்காய் ஜூஸ், மாலையில் வந்து வெள்ளரிக்காய் சாலட் மாதிரி சாப்பிடுவாங்க. இதை சாப்பிட்டா வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்கும். ஸோ அடுத்த எந்த ஒரு உணவையும் நம்ம தேடி போய் சாப்பிட மாட்டோம். ஸோ இதனால ஆட்டோமேட்டிக்காக உடல் எடை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, மூளை மற்றும் நரம்புகளை வலுவாக்குறதுக்கு வெள்ளரிக்காய் பயன்படுது. வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பிரெயின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பயன்படுது. மெமரியை ஷார்பன் ஆக்குறதுக்கும் வெள்ளரிக்காய் பயன்படுது. ஸோ ஞாபக சக்தியை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வெள்ளரிக்காய் பயன்படுது. இது ரொம்ப ரொம்ப யாருக்குன்னா வயதானவர்களுக்கும் மிகவும் சிறந்த ஒரு உணவாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வயசு ஆக ஆக என்ன பண்ணுன்னா, ஞாபக மறதி வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மறப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு நோயாகவே ஆயிரும். ஸோ அந்த நோயெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வெள்ளரிக்காய் பயன்படுது. அதே மாதிரி நரம்புகளை பலப்படுத்துறதுக்கும் வெள்ளரிக்காய் வந்து பயன்படுது. அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, எலும்புகளை பலமாக வச்சுக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் பயன்படுது. இதில் வந்து விட்டமின் கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து வெள்ளரிக்காயில் நிறைஞ்சு கிடக்குது. ஸோ இந்த விட்டமின் கே வந்து எலும்புகளை பலமாக வச்சுக்கிறதுக்கும் ஜாயிண்ட் பெயினை வந்து குறைக்கிறதுக்கும் பயன்படுது. குறிப்பாக 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தினமும் சாப்பிட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த
ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலி, முழங்கால் வலி இது எல்லாமே சரியாகும். எலும்புகள் வந்து பலமாக்கப்படும். ஸோ ஏன்னா அதில விட்டமின் கே இருக்கிறதுனால. ஸோ நீங்க என்ன நினச்சிருப்பீங்க, இவ்வளோ நேரம் என்ன நினச்சிருப்பீங்க, வெள்ளரிக்காங்கிறது ஒரு சாதாரண காய். நம்மளுடைய தாகத்த தீர்க்கக்கூடிய காய் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனா இது நிறைய மருத்துவ குணங்கள கொண்டது. கண்டிப்பா எல்லாருமே இந்த காய தினமும் நம்ம நிறைய பேரு மூட்டு வலி, முழங்கால் வலினால அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வெள்ளரிக்காய் சாப்பிட்டா மூட்டு வலி சரியாகும். அடுத்து ஒரு நன்மை என்னன்னா, ஜீரண சக்தி தாங்க. ஜீரண சக்திய சூப்பரா இன்கிரீஸ் பண்றதுக்கு இந்த வெள்ளரிக்காய் பயன்படுது. செரிமான பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குதோ, முக்கியமா மலச்சிக்கல வந்து இது சூப்பரா தீர்க்கும். அது வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை வந்து காமன் ஆனது. ஸோ அவங்களுக்கு எது சாப்பிட்டாலுமே செரிக்காது. ஏன்னா வயது காரணமாக அவங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே மெதுவாகத்தான் வேலை செய்யும். ஸோ அதனால அவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ இந்த வெள்ளரிக்காய அவங்க தினமும் எடுத்துட்டு வரும் பொழுது அவங்களுடைய குடல் சுத்தமாகும், மலச்சிக்கலும் ஒரு தீர்வு கிடைக்கும் மலச்சிக்கலுக்கு. வெள்ளரிக்காய் எப்படி அவங்க சாப்பிடணும்னா, உப்பு போட்டு லைட்டா லெமன் புழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஜூஸா குடிச்சிட்டு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டைஜஷன் நல்ல ஒரு இயற்கையான டைஜஷன் ட்ரிங்கா அமையும். ஸோ வெள்ளரிக்காய் ஜூஸ் அவங்க எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, டயபெட்டிஸ் அண்ட் பிளட் சுகர் தாங்க. பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் செய்றதுக்கு வெள்ளரிக்காய் பயன்படுது. அதாவது சர்க்கரை நோய்க்கு ஒரு நல்ல மருந்தா வெள்ளரிக்காய் பயன்படுது. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கும். ஸோ சர்க்கரை வியாதினால அவதிப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சர்க்கரை இருக்கக்கூடியவங்க டெய்லியுமே இந்த வெள்ளரிக்காய் ஜூஸை வந்து எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் காயா சாப்பிட்றது நல்லது. சாப்பிட முடியல அப்படின்னா நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிறங்க. உங்களுடைய அந்த சுகர் லெவல் வந்து கண்டிப்பாக ஸ்டேபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்லதாக இந்த வெள்ளரிக்காய் இருக்குது. ஏன்னா இது இன்சுலின் லெவலில் பேலன்ஸ் செய்யுமா. ஸோ அதனால தான் சொல்கிறோம், சர்க்கரை நோயாளிகளுக்கு வெள்ளரிக்காய் வந்து ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. எப்படி சாப்பிட வேண்டும், இவ்வளவு நன்மைகளை கொண்ட வெள்ளரிக்காயை நீங்கள் இனிமேல் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக தினமும் ஒன்று சாப்பிடுங்க. சீசனில் நிறைய கிடைக்கும். ஸோ நிறைய வாங்கி சாப்பிடுங்க. எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத சரியான முறையில் நம்ம பார்த்துடலாம். காலையில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப மிக சரியானது. தோலோடு சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தோலை சீச்சிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ தயவு செய்து தோலெல்லாம் சீக்காதீங்க. இந்த தோலில் சத்து இருக்குது. தோலோடு சாப்பிடுங்க. ஆர்கானிக்காக வாங்கி சாப்பிட முயற்சி பண்ணுங்க. ஸோ இந்த பூச்சி மருந்து அடிச்சது வச்சது அதெல்லாம் தவிர்த்துட்டு வீட்டிலே நீங்களே விளைவிச்சாலும் சரி, இல்லை கடைகளில் ஆர்கானிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. நைட் நேரத்தில் சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும். ஸோ நம்ம ஊர்களில் எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு காயில் இவ்வளவு நன்மைகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த காயை எல்லாருமே வாங்கி சாப்பிடணும். நம்ம உடம்பு முழுக்கவே காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இந்த ஒரு காய் இருக்குது. ஸோ இன்னையிலேருந்து தினமும் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட ஆரம்பிங்க. உங்கள் உடல் எப்படி மாறுதுன்னு நீங்கள் பாருங்கள். எப்போவுமே வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் எப்போவுமே இளமையான தோற்றத்திலே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வெள்ளரிக்காயை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் இளமையாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.